ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்கேல்ப் எப்படி இருக்கு? ஸ்கேல்ப் ஹெல்தியா இருக்கா, வீக்கா இருக்கா, ட்ரையா இருக்கா, ஆயிலியா இருக்கா, இல்ல அந்த ஸ்கேல்ப்ல ரொம்ப டர்ஸ்டா இருக்கா, இல்ல ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கா, இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா? புரியுதா? சோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கு. சோ இந்த ரீசன்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அனலைஸ் பண்ணுங்க. சோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹேரை வந்து growth பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு பெஸ்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? மேக்ஸிமம் ஆஃப் ஹேர் வந்து டேமேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். ஏன் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் நான் தான். என்னோட ஹேர் இல்லை. நம்மளோட ஹேர் டேமேஜ் ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் நம்ம தான். ஸோ என்னென்ன ரீசனால நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேரை சரியாக வாஷ் பண்ண மாட்டோம். ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க மாட்டோம். நமக்கு ஃபுல் பாடிக்குமே ஒரு ஹெல்த்தி ஃபுட் இருந்துச்சுன்னா தான் அதோட ப்ராசஸ் நடக்கும். கரெக்டா? ஸோ அந்த ப்ராசஸ் நடக்குன்னா ஒரு ஹெல்த்தி ஃபுட் இருக்கும். இது எல்லாமே நான் கிளியராக பண்ணுறேன் அப்படின்னாலும்